அப்பப்பப்பா. ஏய் உடாத நில்லு. ஏய் நில்லு. உன் பேச்சுக்கெல்லாம் கோழி நிக்காதம்மா. இத நம்ம கொல்ல வேணாம்ப்பா. மீன் இருக்குல்ல அது போதும். நீயாச்சு அவனாச்சு எல்லாம் உன் விருப்பம். வீட்டுக்கு முதல்ல வர்றவங்களுக்கு ருசியா சாப்பாடு கொடுக்கணும். அதான் என் விருப்பம். இவ்ளோ அவசரமா முடிவெடுக்காதீங்கப்பா. ஆளை பார்த்து பிடிச்சதுக்கு அப்புறமா சொல்லுங்க போதும். எப்படி இருந்தா எனக்கு பிடிக்கும்னு அதை கூட நீ சொல்லிடுமா. உங்களை மாதிரி காதலிக்க எங்களுக்கு கம்ப்யூட்டர் மொபைல் ஃபோன்னு ஒன்றும் இல்லை. ஆனாலும் ஒத்தையடி போலாம் சின்ன ஆத்தோரத்தில் இருக்கிற அண்ணாச்சி செடியில் உள்ள பூக்களை பார்த்தா எங்களுக்கு காதல் தானா வரும். அப்படி ஒரு கடந்த காலம் இருக்கா? நாம ஒரு வீட்டு சாப்பாடு கொடுக்கலாம். கருவாட்டு குழம்பும் முருங்காய் பொரியலும் அவிச்சு முட்டையும் ஸ்நாக்ஸ். அப்படியே ஒரு ஆஃப் கோட்டை எடுத்துக்கிட்டுமா? இந்த சாக்குல அதெல்லாம் நடக்காது. நம்ம வெல்கம் ஃபுட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வறுத்த மீனும் கருவாட்டு குழம்பும் சாப்பாடும் அப்புறம். உன்னால இதெல்லாம் தனியா சமைக்க முடியுமாமா? நான் தனியா இல்ல, அதான் அப்பா கூட இருக்காருல்ல, குமாரும் இருக்கான். நம்ம எல்லாரும் சேர்ந்து அட்டகாசமான ஃபுட்டை ரெடி பண்ணலாம். அசத்து. தம்பி எங்கப்பா காணோம்? ஹலோ, என்னையே கேட்டேன். நான் இங்கதான் இருக்கேன். வெயில்ல அலைஞ்சுதான் மிச்சம். மத்தியான வண்டியும் வந்தாச்சு. ஆமா, இன்னொரு பஸ் உண்டுல்ல? ஒருவேளை கார்ல வராரோ என்னவோ. பார்த்து மெதுவா வாங்க. வாங்க, இதுதான் மீரா பவன். வாங்க ஹரி, உட்காருங்க. இவர்தான் வீட்டோட வாரிசு. உங்களுக்காக பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணவும் நான் தான். இந்த ஊரை பத்தி மீரா வாய் ஓயாம பேசும்போது நான் நினைக்கல இவ்வளவு அழகா இருக்கும்னு. ரியலி ஃபேண்டாஸ்டிக். மாலை பொழுதுல பாக்குறது இன்னும் அழகு. அதான் நான் இந்த வண்டியில வந்தேன். டீ எடுத்துட்டு வரட்டா? இப்ப வேண்டாம். நம்ம ஊரு நாயர் கடையை பார்த்த உடனே தம்பிக்கு ஒரு ஆசை, அங்கேயே டீயை குடிச்சிட்டோம். என்னோட சிறு வயசு ஞாபகமும் ருசியும் இப்ப திரும்ப கிடைச்சது. உடம்பெல்லாம் ஒரே அழுக்கா இருக்கு. நாங்க போய் ஆத்துல குளிச்சுட்டு வரோம். ஐயோ அப்பா, அதெல்லாம் பழக்கம் இல்லாதவரு. ஆத்துல நீந்தணும்னு இவரு தானே சொன்னாரு. ஹலோ, நானும் ஒரு நாட்டுப்புறத்துக்காரன் தான். மரக்கலையில இருந்து குதிச்சு கழுத்தை தூக்கிக்கிட்டு போற ஒரு நீச்சல் இருக்குதுல்ல, அதுவும் என் ஞாபகத்துல இருக்கு. ஆரிப்பா அழுக்கா இருக்கும், சீக்கிரம் சளி பிடிச்சிரும். அம்மா இப்போ இப்படின்னா என்ன கொஞ்சம் போடு. போதும், வயிற்றுக்கு ஏதாவது ஆயிடும். சாப்பிட கூட விட மாட்டியா? இப்படி சும்மா இருடா. இன்னும் என்னென்ன ஐட்டம்லாம் இருக்கு? கருவாட்டு குழம்பும் புளிசோறும் இருக்கு. ஆஹா, கொஞ்சம் சோறு போடு மீரா. அப்ப இன்னும் போடு. பார்த்த மாதிரி இல்லையே. அம்மா இல்லாம வளர்ந்ததால சின்ன வயசுலயே சமைக்கிறதுக்கு கத்துக்கிட்டா. அப்பா தான் நல்ல குக், நான் சும்மா எடுபடி. ஐயோ போதும். நான் சொல்லியிருந்தேன்ல மத்தியான வண்டிக்கு வாங்கன்னு. ஒரு லாட்ஜ் கூட இல்லாத பட்டிக்காடு இது. பொண்ணு பார்க்க வரவங்க அவங்க வீட்லயே தங்குறது இந்த ஊர் சம்பிரதாயம் இல்ல. 3-4 பேப்பர் தர, அதை விரிச்சு போட்டு பஸ் ஸ்டாண்ட்லயே படுத்துக்கோங்க. காலையில முதல் வண்டியை பிடிச்சிட்டு கிளம்புங்க. என்ன முணுமுணுக்கிற? ராத்திரியே போகணுமா, பஸ் ஸ்டாண்ட்லயே படுத்துக்கிறாராம். அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா. நீ அவர்கிட்ட சொன்னதை நான் கேட்டேன். நீங்க பார்த்ததும் அவர் இங்க வந்ததும் சம்பிரதாயப்படி ஒண்ணும் இல்ல. உன்னோட ரூமை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரு. நீ தம்பி ரூம்ல போய் படுத்துக்கோ. நானும் தம்பியும் ஒன்னா படுத்துக்கிறோம். இப்படி ஒரு ராத்திரி எதிர்பார்த்துதான் நான் கடைசி வண்டியில வந்தேன். இன்னும் என்னென்ன எதிர்பார்ப்பு பாக்கி இருக்கு? நிலா உள்ள ராத்திரியில உன் மடியில தலை வச்சு விடியற வரைக்கும் நம்மளோட கனவுகளை ஒவ்வொன்னா பேசி பேசி கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு அனுபவம் வேணும்னு தோணுச்சு. 10 மணி ஆச்சுன்னா எனக்கு தூங்கணும். கனவு கண்டுட்டு இருக்கலாம், எனக்கு நேரம் இல்ல. வேண்டாம், நீ யூஸ் பண்ற பில்லோ தானே, உன் வாசனை அதுல இருக்கும். என்ன சிக்கு வாசனை தான் வரும். இந்த தூசியை வந்து தட்டி விட்டுடுறேன். அந்த ரூம்ல தான் நான் படுத்திருப்பேன். எங்களுக்கு ஜன்னல் சாத்துற பழக்கம்லாம் இல்ல. மூடுனா ஒரே எரிச்சலா இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அங்க வந்து கதவு தட்டிட்டு இருக்காதீங்க. அப்புறம் நான் கத்துன பெரிய பிரச்சனை ஆயிடும். கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. இது கூட கிடைக்கலனா ரொம்ப வருத்தப்படுவீங்கல்ல.
கடைசி வண்டியும் வந்து போயிருச்சு. தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதில் இருந்தாங்க. ஏதாவது முக்கியமான வேலை இருந்திருக்கணும், அதான் வரல. இங்க வர சொல்லி ஒரு 10 தடவையாவது சொல்லியிருப்பேன். அப்பா, கை கழுவிட்டு வாங்க, நம்ம சாப்பிடலாம். ஹலோ, இங்க வாங்க. அந்த ஹரிகிருஷ்ணன் 7-8 தடவை ஃபோன் பண்ணிட்டாரு. இதுவும் அவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு யாரோட ஃபோனும் வேணாம். ஓஹோ, இமெயில பேசினதும் தூங்காம கொள்ளாம மொபைல்ல கொஞ்சிக்கிட்டதும் இப்போ என்னாச்சு? ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஏன் இந்த மாற்றம்? என்கிட்ட யாரும் பேச வேணாம். நான் தூங்க போறேன். என்னை யாரும் எழுப்ப வேண்டாம். எனக்கு யார்கிட்டயும் பேச வேணாம். அவர் அடங்குற மாதிரி தெரியல. அவரால் எனக்கு தான் தொந்தரவு. அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படின்னா என்கிட்ட விட்டுடு. இந்த மாதிரி அலையிற பொறுக்கிங்கள திட்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஹலோ, மேரி ரோசி ஹாஸ்டல். மீரா வேணுமா? எதுக்குடா நாயை கேட்குற? அவிச்சு தின்னவா? ஓ சாரி சார். அப்பாவா? அப்பா, நான் இப்பதான்ப்பா வந்தேன். எனக்கு எந்த கவலையும் இல்லப்பா. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். குமாரும் அங்க இருக்கானா? அவன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல. நீ எதுக்குடா அப்பா கூட இருக்க? அக்காவுக்கு ஒண்ணும் இல்லடா கண்ணா. நீ எதுக்குடா அழுவுற? போடா போடா கழுத, போன வச்சுட்டு போடா. மீரா, உன்னோட ஹரி பேசுறேன். உன்னை போலவே நானும் சங்கடத்துல தான் இருக்கேன். எனக்கு உன்னை பார்க்கறதுக்கு ஓடி வர ஆசை இல்லைன்னு நினைச்சியா? தெய்வத்துக்கு என் மேல பகை. எல்லா ஸ்நேகத்தையும் எங்கிட்ட இருந்து தட்டி பறிக்குது. நான் உங்ககிட்ட பேசணும், நிறைய பேசணும். நிறைய பொய் பேசி உங்கள்கிட்ட நான் விளையாடிட்டேன். இனிமேல் எனக்கு அதை தொடர முடியாது. இப்போவாவது உங்கள்கிட்ட நான் உண்மையை சொல்லலைன்னா நான் யாருன்னு பார்க்க வேண்டாமா? இதோ இங்க பாரு. இல்ல, இங்கிருந்து எழுந்து உன் பக்கத்துல வர்றதுக்கு என்னால அது முடியாது. 7 மாசமா எனக்கு இந்த நிலைமை தான். நம்ம நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் சொல்றாங்க.
என்னோட கால்களுக்கு இனிமே அசைவே கிடையாதான். உலகத்தையே ஜெயிக்க என்னோட இந்த கால்களால முடியும்னு அகம்பாவத்தோட இருந்த எனக்கு துக்கமான ஒரு நிலைமை. வாழ்க்கையில கொண்டாடிட்டு தெரிஞ்சேன்னா இங்க இருக்கிற சலிப்புல தற்கொலை செஞ்சுக்காம இருக்கிறதுக்கு கண்டுபிடிச்ச வழிதான் இந்த மேட்ரிமோனியல் விளம்பரம். பெண்களோட கொஞ்ச நேரமாவது பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இது ஒரு உபாயம். என்ன பிடிக்காமையோ எனக்கு பிடிக்காமையோ பல பேர் பாதியிலேயே முடிச்சுக்கிறது தான் வழக்கம். ஆனாலும் நீ மட்டும்தான் இவ்வளவு காலம் உன்னோட குறும்பும் அப்புறம் நீ உருவாக்குன இந்த கனவு உலகமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த நேரங்களில் எனக்கு இருக்கிற தளர்வாதத்தை நான் மறந்துடுவேன். என்னோட கால்களை அசைஞ்சா போதும், நான் உன் கந்தர்வனா தேடி வருவேன், உன்னை வாரி எடுப்பேன். அற்புதமான அந்த கனவுகளை யாராலும் தடுக்க முடியாது. ஆனா ஆனா எனக்கு இதெல்லாம் நடந்தே ஆகணும். நீ கனவுல கண்ட வீடு நிஜத்துல இடிஞ்சு போனதை நினைச்சு எனக்கு வருத்தமா இருக்கு. இனியும் அதை தொடர்ந்தா ஒரு நாள் மீரா பார்க்கும்போது அதை மீராவால தாங்க முடியாது. மீரா, நீ என்ன மன்னிக்கணும். நீ எனக்கு கிடைக்கலனா நான் துக்கப்படுவேன். நமக்கு வேற வழியே இல்லை மீரா. நான் இப்ப கேமராவை ஆஃப் பண்ண போறேன். இதோட நம்ம உலகம் முடிய போகுது மீரா. ஹலோ டாக்டர். ஹலோ, தேங்க்யூ. வெல்கம். இது உங்களுக்கு. புதுமண தம்பதிகளுக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்கள். இப்படி ஒரு திருமணத்தை ரொம்ப ரேரா தான் நம்ம பார்க்க முடியும். இந்த ஹாஸ்பிட்டல்ல எங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி திருமணத்துக்கு சாட்சியா நிக்க ஒரு பாக்கியம் வந்ததில்ல. வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி பார்க்காத ஹரிகிருஷ்ணனை இந்த நிலைமையிலையும் தன்னுடைய வாழ்க்கை துணையா ஏற்றுக்கொண்ட இந்த பெண்ணோட மனசுக்கு முன்னாடி நாம தலை வணங்கணும். சாதாரணமா சொந்த பந்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தவிர்க்கிற ஒருத்தரை இந்த பூமியில் இருக்கிற சாமிங்கள்லாம் நல்ல ஆசீர்வாதம் செய்யணும். இப்படி பெருமையா சொல்றத நான் வெறுக்கிறேன். ஹரி மேல இருக்கிற அனுதாபத்தினால தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. என் கன உலகத்துல என்னை பார்க்க வர ஹரிதான் இப்பவும் என் மனசுல இருக்காரு. நடன மேடையில நடனம் ஆடுற அந்த பாதங்கள் தான் என் கனவுகளோட தாளமா இருந்தது. கனவுக்கும் நிஜத்துக்கும் இடையில நடனம் ஆடுற அந்த பாதங்கள் என் கனவுல வந்து போற நேரம் எப்பவுமே நாங்க ஒன்னா இருந்திருக்கோம். அதோட தொடக்கம் மட்டும்தான் இது. எதுக்கு அழுவுறீங்க? சந்தோஷம் வரும்போது அப்பாவுக்கு அழுகையும் வரும். எங்க கூட வரியா குமார்? நீ புறப்பட.
உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பில் 1000க்கும் மேற்பட்ட சூப்பர் ஹிட் திரைப்படங்கள், 50க்கும் மேற்பட்ட வித்தியாசம் நிறைந்த டிவி ஷோஸ், என்றும் பார்க்க தூண்டும் மெகா தொடர்கள், இவை அனைத்தும் வருடத்திற்கு ரூபாய் 299 மட்டும். உடனே டவுன்லோட் செய்து கண்டு மகிழுங்கள்.